கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், நாடாள பிறந்திட்ட நலத்திட்ட நாயகர், இந்த மண்ணை ஆள பிறந்த மகராசன் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர கர்நாடகா மறுக்கிறது. கசாப்பு கடைக்காரரிடம் காருண்யத்தை எதிர்பார்க்க முடியுமா என்கிற பழமொழிதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கசாப்பு கடைக்காரரிடம் காருண்யத்தை எதிர்பார்க்க முடியுமா என்கின்ற பழமொழிதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. மேகதாது அணை காவிரி நீர் பங்கீடு குறித்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வருடன் பேச உள்ளதாக செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அனுபவம் வாய்ந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் இதிலே ஆலோசனைகள், அறிவுரைகள் கூறினாலும் நான் மூத்தவர்களின் கூறுகிற அறவழியில் செல்ல மாட்டேன் என்று இன்றைக்கு கர்நாடகா செல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் முதல்வர் விஜய் என்கிற செய்தி தான் இன்றைக்கு நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். இதுவரை தமிழக அரசுகள் எத்தனையோ முறை கர்நாடக அரசுடன் பேச்சு நடத்திவிட்டன. புரட்சி தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் கூட நீதிமன்ற உத்தரவின்படி பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி மீண்டும் எந்த பலனும் கிடைக்காததால் நீதிமன்றத்தின் வாயிலாக தான் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள், காவேரி காத்த தமிழகுலசாமி அம்மா அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டினார்கள். அந்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஒவ்வொரு மாதமும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கூட்டம் டெல்லியிலே கூடி தண்ணீரை பங்கிட்டு உறுதி செய்கிறது. தற்போது டெல்லி நடந்த காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திலே தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு தினமும் வினாடிக்கு 3500 கன அடி நீரை திறந்துவிட உத்தரவிட்டுள்ளது. ஆனால் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு கர்நாடகம் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருவதுதான் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவும் முடிவு செய்துள்ளது கர்நாடகா. அதோடு ஆகஸ்ட் 2 இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார்கள். தற்போது காவிரியிலே தண்ணீர் வராததால் டெல்டாவிலே 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாலைவனமாக மாறியிருக்கின்றன. 20க்கும் மேற்பட்ட வருவாய் மாவட்டங்களிலே குடிநீருக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. காவிரியில் தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் அதை காற்றிலே பறக்க விட்டு இதுவரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட கர்நாடகம் தமிழகத்திற்கு தண்ணீர் தருவதற்கு தயாராக இல்லை. காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசியலிலே வெளியிட்ட பிறகு எந்த பேச்சுவார்த்தைக்கும் பலன் தராது என்பது தமிழகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். நம்ம முதல்வர் விஜய்க்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லையா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. முதல்வர் விஜய் கர்நாடகாவுக்கு வரும்போது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளை பார்வையிட தனி ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்துள்ளோம் என அந்த மாநில முதல்வர் டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கும் இருக்காதா என்ன? டெல்டாவிலே கருதும் குறுவை, சம்பா பயிர்களை பார்க்க நம்ம முதல்வர் விஜய் கர்நாடகா முதல்வரை சிவகுமாரை அழைத்து கொண்டு வந்து இங்கே பார்வையிடுவதற்கு அழுத்தம் கொடுக்காமலா போய்விடுவார்? பேச்சுவார்த்தைக்கு மாண்புமிகு முதல்வர் செல்லுகிறாரோ இல்லையோ, இங்கே காய்ந்து கருகி குறுவை, சம்பா பயிர்களை காப்பாற்ற முடியாமல் தற்கொலை செய்கின்ற நிலையில இருக்கிற அந்த விவசாயிகளின் பரிதாப நிலையை நிச்சயமாக கர்நாடகா முதல்வர் சிவகுமாருக்கு எடுத்து சொல்லத்தானே அவரை அழைத்து வந்து விடுவார் என்று நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கலாம்.
நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பவர்கள் காவேரி பிரச்சனையிலே வெறும் கடிதம் எழுதிவிட்டு தூங்க போகக்கூடாது, உணர்வோடு அழுத்தம் தர வேண்டும் என்று உலகுக்கு உறக்க சொன்னவர் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அதே கடிதத்தை மத்திய அரசுக்கு எழுதியிருக்கிற நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தன் பிழையை உணர்ந்த பாண்டிய நெடுஞ்செழியன் யானோ கல்வன் யானோ அரசன் என கூறி தவறான தீர்ப்பளித்ததற்காக அரியணையில் இருந்து வீழ்ந்து உயிர் துறந்தாரே, அந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் வடிவத்திலே நம்ம முதல்வர் விஜய் முடிவெடுப்பாரா என்று எதிர்பார்க்கலாமா? தவறு இழைத்து விட்டேன் என்று யானே கல்வன் யானே அரசன் என கூறி தவறான தீர்ப்பளித்ததற்கு அரியணையிலிருந்து வீழ்ந்து உயிர் திறந்தாரே, அந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் மறு வடிவமாக நம்ம முதல்வர் விஜய் அவர்களை முடிவெடுப்பார் என்று தமிழகம் எதிர்பார்க்கலாமா? இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு பஞ்சு டயலாக் பேசி பஞ்சராக்குவது என்பது எளிது. ஆனால் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக தீர்வு காண்பது என்பது சவால். அந்த சவாலை இன்றைக்கு எதிர்கொண்டிருக்கிற நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் பிரச்சனையின் தீவிரத்தை அறிந்திருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை. காவிரியை தண்ணீரை திறந்துவிட முடியாது என்று கர்நாடகா கை விரித்துள்ள இந்த நிலையில இது குறித்து ஆய்வுக்கு வந்த தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் முதல்வரும் வாய் திறக்க மறுக்கிறார். அங்கே தனி ஹெலிகாப்டரும் விமான தளங்களும் தனியாக இருக்கிறது. ஆனால் இங்கே விஜய் செல்கிறாரா இல்லையா என்பது மர்மமாக இருக்கிறது. சரி, இது குறித்து ஆய்வுக்கு வந்த தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு புஷி ஆனந்த் அவர்களிடத்திலே நிருபர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். கர்நாடகாவுக்கு நம்ம முதல்வர் விஜய் செல்கிறாரா இல்லையா? முதல்வர் விஜய் பெங்களூர் செல்வது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஒரு அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர் செல்கிறார் என்கிறார். மின்சாரத்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அது உறுதிப்படுத்தப்படாத தகவல், முதல்வர் அலுவலகத்திலிருந்து செய்தி வரும் என்று சொல்லுகிறார். இது சம்பந்தப்பட்ட மூத்த அமைச்சர் மாண்புமிகு புஷி ஆனந்த் அவரிடத்திலே கேட்டால் அவர் சிரித்துக் கொண்டே செல்கிறார். இது தமிழகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை. அனுபவம் இல்லாதவர்கள் எல்லாம் அரியணையிலே அமர்ந்து விட்டால் ஒரு உயிர்நாடி பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பது கூட அடிப்படையான அறிவு கூட இல்லாத அமைச்சர்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன தவம் செய்தது இந்த தமிழகம்? தமிழகத்தினுடைய ஜீவாதார உயிர்நாடி பிரச்சனைக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் அது குறித்து வாய் திறக்க வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதாக பயந்து பாய்ந்து ஓடுகிறார் என்று சொன்னால் தமிழகத்திற்கு இது தலைகுனிவு இல்லையா? ஒரு முதல்வர் கர்நாடகாவுக்கு செல்கிறாரா இல்லையா? அங்கே இருக்கிற முதல்வர் டி.கே. சிவகுமார் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே தமிழகத்தின் உயிர்நாடி பிரச்சனைக்கு வாய் திறக்க மாட்டேன் என்று ஒரு அமைச்சர், சம்பந்தப்பட்ட அமைச்சர் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதை போல பாய்ந்து ஓடுகிற காட்சி நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இதை நாம் எங்கே போய் சொல்வது? பொறுத்திருந்து பார்ப்போம். கடிதம் எழுதிவிட்டு தூங்க போய் விடுவாரா? பேச்சுவார்த்தையில என்ன பலன் கிடைக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு இல்லாத காரணத்தால் தான் உச்ச நீதிமன்றம் வரை சென்று நடுவர் மன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை அரசு வெளியிட்டு புரட்சி தலைவர் தமிழ்குலசாமி அம்மா அவர்கள் 84 மணி நேரம் காவிரிக்கு உயிர் கொடுக்க தன்னுயிரை பணைய வைத்து உண்ணாநோன்பு அறப்போராட்டத்தை கையில எடுத்தார். ஆனால் ஒன்று புரிகிறது தமிழக மக்களை, காவிரி நீர் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தான் நடித்த ஜனநாயக படம் பிரச்சனை இல்லாமல் வெளிவர வேண்டும் என்று நினைக்கிறாரோ இல்லையோ, ஆண்டவனுக்கே வெளிச்சம், அந்த முதல்வருக்கே வெளிச்சம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், நாடாள பிறந்திட்ட நலத்திட்ட நாயகர், இந்த மண்ணை ஆள பிறந்த மகராசன் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர கர்நாடகா மறுக்கிறது. கசாப்பு கடைக்காரரிடம் காருண்யத்தை எதிர்பார்க்க முடியுமா என்கிற பழமொழிதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கசாப்பு கடைக்காரரிடம் காருண்யத்தை எதிர்பார்க்க முடியுமா என்கின்ற பழமொழிதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. மேகதாது அணை காவிரி நீர் பங்கீடு குறித்து தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வருடன் பேச உள்ளதாக செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அனுபவம் வாய்ந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள்